लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतिधरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இழந்தலிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்கள் வரிசையில் இன்றைக்கு 2735வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்த திருமொழியினுடைய 96வது பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் தனியனை சேவிப்போம். கருவிருத்த பொய் நீத்த பின் காமக்கடுமொழி விழுந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்கு ஒரு விருத்தம் பகுதாமல் குருவேர்வோன் உரைத்த திருவிருத்த ஓரடு கற்றடி திருநாட்டகத்தே என்பதால் இந்த 96வது பாசுரமானது அகத்துறையினை சொல்ல வேண்டுமானால் தலைவி கட்டுவிச்சியின் வெறியாட்டத்தை விளக்க கருதல். நான் இவளோ பெருமாளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாள், ஆனால் தலைவியுடைய தாயாரோ இது இவளை ஏதோ பேயோ பிசாசோ பிடித்திருக்கிறது என்று சுட்டுவிச்சி என்று சொல்லக்கூடிய குறி சொல்லுபவளை பார்த்து கேட்க, அவளோ முருகப்பெருமானுடைய அருள் இவளை பிடித்திருக்கிறது, எனவே அதற்கு வெறியாட்டம் ஆட வேண்டும், அதற்குரிய பூஜைகளை செய்ய வேண்டும் எல்லாம் சொல்ல, இவளோ இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, நான் அடைந்திருக்கிற தெய்வமோ பெருந்தெய்வம், அந்த தெய்வத்திற்கு நிகராக வேறு எது தெய்வமே கிடையாது என்று இவர்களுக்கு புரியவில்லையே என்று பெருமாளேதான் மற்ற தெய்வங்களையும் படைத்து அவர் ஒரு கர்ம விசிப்படி வழங்குமாறு செய்திருக்கிறான், நானும் அவனையே அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பாசுரம். பாசுரத்தை சேவிப்போம். வணங்கும் துறைகள் பலபல ஆக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபல ஆக்கி அவையவை தோறும் அணங்கும் பலபல ஆக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கும் நின்னோரை இல்லா நின் கண் வேட்கை எழுவிப்பனே. இந்த பாசுரம் ஆழ்வார் தாமான தன்மையிலும் பாடுகிறார் என்று கொள்ளலாம். மேலோட்டமாய் பார்த்தால் தோன்றும் இது அகத்துறையிலே பாடப்பெற்றிருப்பதனால் தலைவி சுட்டுவீச்சுவினுடைய சொல்லின்படி தன் தாயும் தோழியரும் செயல்படத் தொடங்கினால் அது தன்னுடைய கற்புக்கு இழுக்காகிவிடும் என்று தன்னுள் எண்ணிக்கொள்வதாக அமைகிற பாசுரம் என்று எழுதுகிறார்கள் ஆச்சாரியர். எம்பெருமானே, உலகத்து மக்கள் தங்கள் கடவுள்களை வணங்கும்படியாக பல பல முறைகளை நீதான் உருவாக்கி இருக்கிறாய். அதை போல அவர்கள் தங்கள் அறிவுக்கு வேறுபாட்டால் தங்களுக்குள்ளே சமயத்துக்குள்ளே கருத்து வேறுபாடு உண்டாகும்படி செய்பவனும் நீதானே. அவ்வாறு உண்டாக்கப்பட்ட சமயங்களுக்கெல்லாம் அவரவர்களுக்கு தக்கப்படி பெண் தெய்வம் ஆண் தெய்வம் என்று தெய்வங்களை நியமிக்கிறவனும் நீதான். இவை எல்லாவற்றையும் உண்டாக்கியது நீதான் என்றாலும் இவை எல்லாற்றுள்ளும் அந்தராத்மையாக இருந்து கொண்டு அவைகளை இயக்குபவனும் நீதான். எனவே எனக்கு சமமானவர் உனக்கு சமமானவர் இணையானவர் என்று யாருமே கிடையாது. எனக்கு உன் மீது விருப்பம் காதல் பக்தி மிகுந்து எழுகிறது என்று ஆழ்வார் கூறுகிறார். ஆனால் இது அகத்துறையிலே பாடப்பட்டிருப்பதால் தலைவி தன் தாயாரும் தோழியரும் தேர்ந்து சுற்றுவீச்சியை வரவழைத்து அவளை வெறியாட்டம் ஆட செய்து விடுவார்களோ என்று பயந்து தான் தலைவனிடம் கூடி கலந்த விஷயத்தை தோழி மூலம் வெளிப்படுத்தி இந்த வெறியாட்டத்தை விளக்க முற்படுவதுதான் இந்த பாசரத்தினுடைய பேசப்படுகிறது என்கிறார்கள் வைணவ உரையாசிரியர்கள். வணங்கும் துறைகள் என்பன கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் முதலிய வழிபாட்டு முறைகளை குறிக்கும். அணங்கு என்பதற்கு சிறு தெய்வங்கள் என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள் வைணவ உரையாசிரியர்கள். இந்த பாசுரம் தலைவி தனக்குள் பேசிக்கொள்வதாக பொருள் கொள்வதும் பொருந்தும். நமக்கு இப்பாசுரம் சற்று மயக்கத்தை தருகிறது என்று எழுதுகிறார் பள்ளத்தூர் பழனியப்பன். பொருள் விளக்கம் கூட நம் மனதிற்கு நினைவு தரவில்லை என்றெல்லாம் எழுதுகிறார். வெறிவிளக்கு என்பதெல்லாம் எப்படி வரும் என்பது நமக்கு புரியவில்லை. இவ்வளவும் பாடி முடித்த பின் சுட்டுவீச்சியின் வெறியாட்டம் பற்றி பேசுவதற்கு இது பொருத்தமாக இடமில்லை. ஏனென்றால் நான் அவனையே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவனே என்னுடைய தலைவன்,
அப்படி இருக்கும்போது சுட்டு வீழ்ச்சி வந்து யாருன்னு சொன்னா அது ஒண்ணு என்னுடைய கற்புக்கு பங்கமாகிவிடும் என்றெல்லாம் பேசுவதனாலே பல பல தெய்வங்களையும் பல பல மத கோட்பாடுகளையும் உபாசனை விரதங்களையும் நீதானே ஏற்படுத்தி வைத்தாய் என்று சுருக்கமாக தெளிவான பொருள் விளக்கம் தருகிறார் புதிவாதி பயங்கர வணங்காச்சாரியார். அவர்களுடைய கர்ம விசையின்படி அவர்கள் தெய்வத்தை கும்பிடுகிறார்கள். ஆனால் எல்லோவற்றுக்கும் மேலானவனாகவும் இணையற்றவனாகவும் இருக்கும் உன்னையே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய தோழிமாரிடம் சொல்கிறாள், நான் ஏற்கனவே பெருந்தலைவன் ஒருவனை கூடி கலந்து அவனோடு இருக்கிறேன். என்னுடைய மனமானதும் உடலானதும் அவனோடு ஒன்றிவிட்டது. வேறு எந்த தெய்வத்தையும் வேறு யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தன்னுடைய தாய்க்கு விளங்க சொல்லும்படி தோழியை பார்த்து சொல்லுகிறாள். இந்த பாசுரத்திலே பராங்குச நாயகியான ஆழ்வார். மீண்டும் பாசுரத்தை பார்ப்போம். வணங்கும் துறைகள் பற்பல ஆக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபல ஆக்கி அவையவை தோறும் அணங்கும் பற்பல ஆக்கி நின் மூர்த்தி பரப்பு வைத்தாய் இணங்கும் நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே. காயேன வாசா மனசேந்திரியர்வா அபியாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினை தீவினை அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.